அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலத்தில் உள்ள மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக அசட்டையான ஒரு விஷயம் என்னவென்றால் கல்வி கற்பதிலே பொழுதுபோக்காக இருப்பது. கல்வி என்பது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. நாம் அதை கற்றவாறுதான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த கல்வியை கற்பதில் சோம்பேறித்தனமாக நம்மில் பலர் 90% மேற்பட்ட மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்ட எல்லா ஞானமும் பெற்ற கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே திருக்குர்ஆனில் குல் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்கள் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்பதாக கேட்க சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தையும் பெற்றவர்கள் நபி அவர்கள். ஆனால் அவர்களையே அல்லாஹ் தஆலா கல்விக்காக பிரார்த்தனை சொன்னான் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். நமக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது? இன்றைக்கு வேண்டுமானால் சொல்லலாம் கற்றது கையளவு கல்லானது கடலளவு என்று இன்றைக்கு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா பல வருடங்களுக்கு முன்பாகவே 1400 வருடங்களுக்கு முன்பாகவே கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை கூறியிருக்கிறார். நமக்கு சந்தேகம் வரலாம், படிச்சவங்களும் படிக்காம சமமா? நான் படிச்சாலும் வேலைக்கு தான் போறேன், படிக்காட்டியும் வேலைக்கு தான் போறேன் என்ற சந்தேகம் இருக்கும். அதற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அழகாக கூறியிருக்கிறான், கேள்வி கேட்டிருக்கிறான் மக்களை பார்த்து, குல்கள் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவரும் அறியாதவரும் சமமா என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டிருக்கிறான். இது அத்தியாயம் 39 9வது வசனமாக உள்ள ஒரு வசனம். இது அல்லாஹ் தஆலா நமக்காக படித்தவருக்காக அழகான ஒரு உதாரணத்தை தந்திருக்கிறான். நாம் படித்திருந்தாலும் படிக்காட்டி சமமா என்பதாக இதில் அல்லாஹ் கேட்கிறான். இஸ்லாம் என்பது சமத்துவத்தை கூறும் மார்க்கம். இஸ்லாம் அனைவரையும் சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை தான் நாம் இதுவரை பார்த்திருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றிலும் சமம் சமம் என்று சொல்லிய அல்லாஹ் இந்த கல்வியில் மட்டும் சமம் இல்லை, படித்தவருக்கு ஒரு இடம் படிக்காதவருக்கு ஒரு இடம் என்பதாக அல்லாஹ்வே கூறியிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமும் இந்த உலகத்திலே படித்தவருக்கு அதிகமான வேல்யூ அதிகமான மதிப்பை தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அழகான இன்னொரு உதாரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்ட ஆதம் நபி முதலாக படைக்கப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த முதல் விஷயம் என்னவென்றால் கல்வி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்குமான பெயர்களை அல்லாஹ் தஆலா அவர்கள் கற்றுத்தந்தார். சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயத்துல 31வது வசனத்திலிருந்து வரிசை அல்லாஹ் சொல்லிட்டு வரான், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்ம அரதஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பிஊனி பிஅஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன். நாம் ஆதமுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் பெயரையும் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். முதல் கல்வியை அல்லாஹ் தஆலா ஆதம் நபிக்கு கல்வியை தான் கற்றுத் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் கற்றுத் தந்திருக்கிறான். பிறகு அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அல்லாஹ் தஆலா மலக்குகளை கூப்பிட்டு, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் கூற்றில் இதற்கான விளக்கத்தை நீங்கள் கூறுங்கள், இந்த பொருட்களுக்கான விளக்கத்தை கூறுங்கள் சொல்லும் பொழுது மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மலக்குகள் கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மலக்குகளுக்கே சொல்லித் தராத கல்வியை ஆதம் நபி அவர்களுக்கு கற்றுத் தந்தார். அதற்காகத்தான் வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸ்ஜது இல்லா இப்லீஸ். அதற்கடுத்து வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த கல்வியின் மூலமாகத்தான் நாம் மலக்குகளை ஆதமுக்கு சஜதா செய்ய வைத்தோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த கல்வி என்பது இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம், கல்வி என்பது மிகப்பெரிய பண்பாகும். அந்த கல்வி இருந்தால் இந்த உலகம் கல்வி கற்றவருக்கு பணியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியுது. அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். இப்லீஸ் மட்டும் ஆதம் நபிக்கு சஜதா செய்யாமல் தவறிவிட்டான், அவனை காஃபிர்களில் ஒருவராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த வசனத்தின் மூலம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நாம் கல்வியை கற்றுக்கொண்டால் இந்த உலகம் நமக்கு பணியும், கல்லாதவரும் கற்றவரும் சமமாக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் கல்வி கற்பதில் சோம்பல் இல்லாமல் ஆர்வத்துடன் நல்ல நல்ல விஷயங்களை கற்று அதை பிறருக்கும் கற்பிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இந்த துஆவுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.